அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். இந்த உலகமே தங்களை ஆளப்போகும் மீட்பருக்காக காத்திருந்தது. எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ராயேல் மக்கள் தங்களை இந்த இக்கட்டிலிருந்து மீட்க வரும் மெசியாவுக்காக காத்திருந்தனர். சீனாய் மலைக்கு ஏறிச் சென்ற மோசேயுக்காக இஸ்ராயேல் மக்கள் காத்திருந்தார்கள். ஆண்டவர் இயேசு எப்பொழுது வருவார், அவரது போதனையை கேட்கலாம் என்று ஆயனில்லா ஆடுகளைப் போல மக்கள் காத்திருந்தார்கள். நோயாளிகள் ஆண்டவரின் தொடுதலுக்காக காத்திருந்தார்கள். அதே போல குளத்து நீர் கலங்குவதற்காக நோயாளிகள் காத்திருந்தார்கள். முதலில் இறங்குபவன் எவ்வித நோய் இருந்தாலும் அவன் முழு சுகம் பெறுவான். 38 ஆண்டு பிணியாளி 38 ஆண்டுகளாய் குளத்தின் நீர் இறங்குவதற்காக காத்திருக்கிறான். படுத்த படுக்கை. அவன் பிறரின் உதவியின்றி எதுவும் செய்ய முடியாத நிலை. அவன் சுகம் பெற வேண்டுமானால் யாராவது ஒருவர் நல்ல மனதோடு உதவ வேண்டும். அந்த உதவி அவனுக்கு 38 ஆண்டுகளாய் கிடைக்கவில்லை. சோர்வுக்கு மேல் சோர்வு, மனமுடைந்து போகிறான். யார் மீது நம்பிக்கை இல்லை, தனிமை, வெறுமை. இந்த நிலையில் ஆண்டவரே, நீர் அவனை சந்திக்கின்றீர், அவனுக்கு உதவுகிறீர், அவன் கரங்களை தூக்கி விடுகிறீர். என்றும் நோய்வாய்ப்பட்டு பாடுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.